ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம். நம்ம எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரியான முறையில் செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு சரியான பலன்கள் கிடைக்குங்க. இது நாள் வரைக்கும் தெரியாமல கூட நம்ம செஞ்சிகிட்டு இருந்திருப்போம். இனிமே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்வோம். எல்லாருமே கோயிலில் திருநீர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா, அர்ச்சகர் கொடுத்தாரு அப்படின்னா பூசிட்டு அப்படியே அங்கே தூணில் அங்கே இங்கே கொட்டிட்டு போயிடுவாங்க. அது மாதிரிக்கு விபூதியை நம்ம வீணாக்கக்கூடாது. விபூதி குங்குமம் ரெண்டுத்தையுமே நம்ம மடித்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு திரும்ப அந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும் நம்ம பூசிக்கலாம். நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். விபூதி கீழே சிந்துனாக்கா, அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் ஒரு சித்தர் உலா வந்தாராம். அப்போ அவர் பூசிக்கிட்ட விபூதி கீழே உதிர்ந்துட்டான். அதனால் அங்கே நரகத்தில் இருந்தவங்களாம் அவங்களுடைய பாவங்கள்லாம் போகி புண்ணியத்தை பெற்று அவங்களும் சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க பெரியவங்க. அவ்வளோ மகிமை வாய்ந்தது இந்த விபூதி. இந்த விபூதியை நாம் எப்படி பூசிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். குங்குமம் எப்படி பூசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, விபூதியை விரல்களால் எடுத்து அண்ணாந்து தாங்க பூசிக்கணும். நெற்றியில் அண்ணாந்து தான் பூசிக்கணும். கண்ணாடி பார்த்துலாம் பூசக்கூடாது. இந்த விபூதியை எந்தெந்த விரல்களால் பூசிக்கிட்டாக்கா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எந்த விரல்களால் பூசிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இது கட்டை விரல். இந்த கட்டை விரலை நெற்றியில் எடுத்து இட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா தீராத வியாதிகள் தீரக்கூடியதாக இருக்குது. ஆள்காட்டி விரல், இரண்டாவது விரல் இருக்கு இல்லையா, அந்த விரலால் பூசினோம் அப்படின்னாக்கா சில பேர் இப்படி எடுத்து பூசிப்பாங்க. அதுவும் நிறைய பேர் ஆண்கள் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்படி எடுத்து இப்படியே பூசுவாங்க. அது நாசத்துக்கு வழிவகுக்கக்கூடியது. அதனால் இந்த விரலால், ஆள்காட்டி விரலால் பூசக்கூடாது. நடு விரலால் பூசணும் அப்படின்னாக்கா நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கும். நம்ம நிம்மதியும் சந்தோஷமும் மனசுக்கு அமைதியும் தானே வேண்டி எப்போவுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அப்போ இந்த விரலாலையும் நம்ம பூசக்கூடாது. மோதிர விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரலால், நான்காவது விரலால் விபூதியை எடுத்து பூசிக்கலாம். நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. இந்த விரலால் எடுத்து கட்டை விரலும் இந்த மோதிர விரலும் சேர்த்து ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி, இல்லை சிவசிவ என்று சொல்லி நாம் இந்த விபூதியை பூசிக்கொண்டோம் அப்படினால் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்த்து விபூதியை பூசி இந்த உலகமே நமக்கு வசப்படும் என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு சரியான தெரிஞ்சுக்கல அப்படின்னாக்கா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செய்வோம். அதே மாதிரி நாம் குங்குமத்தை எடுக்கும்போது இதே மோதிர விரலால் கட்டை விரலும் சேர்த்து ஓம் சூழினியே நமக, ஓம் சூழினியே நமக, ஓம் சூழினியே நமக என்று 11 முறை சொல்லி நமது நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும். என்னதான் நவநாகரிகமாக இருந்தாலும் நம்ம ஸ்டிக்கர் பொட்டு வச்சுக்கிட்டாலும், இல்லை பொட்டு இல்லாமல் ரொம்ப குட்டியூண்டு பொட்டு வச்சுக்கிட்டாலும், திருமணமானவர்கள் நம்ம நெற்றி வகுட்டில் குங்குமம் வச்சுக்கிட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு சர்வமும் சக்தியும், சர்வ சக்தியும் நமக்கு கிடைக்கும். பார்க்குறவங்களுடைய பார்வையில் நம்மளை பற்றி தீய எண்ணங்கள் வராமல் நல்ல எண்ணங்கள் வரும். இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.